Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ஹஜிமன் எப்போ சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 62 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துடுதுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ண உடனே ஆர்த்தி ஆரிய மேனேஜர் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க போல். அதுக்கு அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டே வர எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நான் அவனுக்கு ட்ரைனிங் பண்ண கூட இல்லையே, அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கா. அவன் நல்லா தான் ட்ரைனிங் பண்ணியிருந்தான், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் இந்த கம்பேக் மேட்ச் நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவருக்கு பார்த்தீங்கன்னா மனசு உரிச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவனுக்கு சரியாக ட்ரைனிங் கொடுக்க முடியலன்னு. மேட்சுக்கு முன்னாடி வெயிட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போது தான் ஃபஸ்ட் டைமாக அந்த பாக்ஸர் வந்து பார்க்க போகிறான். அவனோட பேர் என்னன்னா போன்சாயா. அவன் தாய்லாண்டை சேர்ந்த ஃபைட்டர், 3rd ரேங்க்ல இருக்காங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தவனே தெரிஞ்சது இவன் தான் அந்த ஃபைட்டர்னு சொல்லிட்டு இவன் தானே அந்த போன்சாய் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அவன் ஷர்ட்டை கழட்டுறான் பாருங்க. இவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அவனோட பாடி பில்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. மசில்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டு வச்சிருக்கான். உன்னோட பாடி பில்டும் நல்லா தான் இருக்கு, நீ பயப்படாத, போய் வெயிட் டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வாடா அப்படின்ற மாதிரி வாத்தியார் நினைப்பாரு. 2 பேரும் வெயிட் டெஸ்ட் பண்றாங்க. 2 பேரும் பாஸ் ஆயிடுறாங்க. மேட்ச்க்கு ஓகே ஆயிடுது. அடுத்த நாள் மேட்ச் நடக்க போகுது. இன்னைக்கு ராத்திரி உமேஷ் அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. டே நாளைக்கு மேட்ச் வச்சுட்டு இன்னைக்கு ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொல்லி ஓகேவான்ற மாதிரி கேட்க, இல்லை கடைசி ஒரு வாட்டி பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ண. டே இந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கிறனா அவன் வந்து அவ்வளோ டஃபா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமா வயிற்றுல இருக்க மசில்ஸும் பேக்ல இருக்க மசில்ஸும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அவன் டஃபான பாக்ஸர் தான் நினைக்கிறேன். ஒரு பஞ்சில் வந்து அவனை கீழே தள்ள முடியாது. அதனால நிறைய பஞ்ச் கொடுத்தாங்க. அதனால தான் ட்ரைனிங் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கம்பிங்கள்ல இதுவெல்லாம் கட்டி வச்சிருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா வாத்தியார் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டிஃபென்ஸை நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அட்வைஸ் மட்டும் இல்லாமல் இவனா ஒன்று திங்க் பண்ணியிருப்பேன் இல்லை, டிஃபென்ஸ் அஃபென்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்னா யோசிக்கணும், ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பஞ்ச் பண்ணணும், பஞ்ச் பண்ணுற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நினச்சிக்கிட்டு அங்கே கம்பியில் கட்டி வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, அங்கே போய் பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இது உமேஷ் அவன் பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுறான். என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூமெண்ட்ஸை போட்டதே இல்லை, என்னடா அவன் டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்கான், புது ஸ்டைலாக இது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த அளவுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கானேன்ட்டு கட் பண்ணி அடுத்த நாள் மேட்ச் டேவை தான் காட்டுறாங்க. முதல்ல எடுத்தோடனே நம்ம ஓகேயோட மேட்ச் தான், அதுக்கப்புறம் கிமிரா ஓடுது, அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ ஓடுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவன் என்ட்ரி ஆகணும்னு எல்லாரும் அவனை தவளை கொட்டான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த பஞ்ச் மூலியமா அது என்ன ஆகுதுன்னா அவன் ஆப்போனன்ட் நின்றுட்டு இருக்காங்க. அவன் செஸ்ட்ல பத்திட்டு பாம்போட சிம்பிள் போட்டு வச்சிருக்கான். அட பாவி பாம்பா, பாம்பு தவளை கொட்டான சாப்பிட்டுருமே, டேய் தோத்துற போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுக்கு வேற தோத்துட்டானுங்க இல்லையா, இப்போ கம்பேக் மேட்ச் வேற, இதுலேயே தோத்துட்டான்னா அவள் தான் ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஆனால் நம்ம ஓகே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் இப்போ. ஏன்னா அவன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக வச்சிருக்கான். அது காரணம் என்னன்னா அவன் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரியா செகண்ட் ஆரியா அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை, உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஆடு, உனக்கு நான் என்கரேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னா நான் ஒரு சாதாரண ஃபைட்டராக இருந்தேன், ஆனால் இப்போ நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதனால் நான் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஓகே எப்பயுமே பைத்தியக்காரத்தனமாக தானே ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி ஒரு உண்மையான பாக்ஸர் மாதிரி ஃபைட் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவன் பஞ்ச் பண்ணுறான், அதெல்லாம் டாச் பண்ணிட்டு அவன் ஆப்போனண்ட்டுக்கு பஞ்ச் த்ரோ பண்ணுறான். யாரா இவன் இப்படி ஃபைட் பண்ணுறான் அப்படின்ற பார்த்தா டக்காமரா பார்த்துட்டு இருக்கான். எப்பயுமே வந்து ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். வித்தியாசமாக சம்மந்தமே இல்லாமல் ஸ்டைலில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தா ப்ராப்பரான பாக்ஸிங் பண்ணுறான். அப்படி பண்ணி என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக ஒரு பஞ்சு கொடுப்பான் பாருங்க. அச்சடிக்கு அவன் ஆப்போனண்ட் நிற்க முடியாமல் தொப்பண்ணி கீழே விழ அவக்கிக்கு வின்னு கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான், சுற்றி இருக்க எல்லாரும் பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்கா. இவனும் வின்னிங் போஸ்ட் வைக்கிறேன். என்னடா இது காமெடியாக இருக்குன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு டக்காமரா வருத்தப்பட்டு இருக்கான். அடுத்ததான் கிம்ராவோட மேட்ச் தான் நடக்க போது. அவனை என்ன சொல்றான், போடா போயிட்டு ஜெயிச்சுட்டு வாடான்ற மாதிரி சொல்லி அனுப்ப. ஓகே இவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இப்போ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுவும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு சுற்றி பார்த்தா அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் நான் இங்கே ஒரு டெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆள் இருக்கு போல. இது தெரியாத கிம்ரா என்ன பண்ணியிருக்கானா, இவன் தான் ஆள் நினச்சிட்டு இருந்திருக்கான் போல. பாவி எப்படா டெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் டக்காமரா அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம இப்போ கிரீன் ரூமை தான் காட்டுறாங்க. உள்ள அவன் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஆப்போனட் எந்த அளவுக்கு டஃப்னு சொல்லி முன்னாடி மாதிரி தோத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோத்து போன விஷயம் மட்டுமே உனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. வெளியே பயங்கரமா சவுண்ட் கேட்குது. என்னடா இது, அதுக்குள்ள கிம்ரா சான் ஜெயிச்சிட்டாரான்னு யோசிக்க இந்த பக்கம் காட்டுறாங்க. ரிங்குக்குள்ள கிம்ரா பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கி டவுன் ஆயிடுறான். இந்த பக்கம் பசங்களாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கத்திக்கிட்டே இருக்க. டே நீங்க என்கரேஜ் பண்ணா அவனால அடிக்க முடியாதா, கொஞ்சம் பயம் மூணு இருக்கடா தான் டக்கவரா கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ இவன் என்ன பண்றான்னா, ஓகேக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருந்தது, ஆனா இப்போ எனக்கு எதுவுமே இல்லடா, இழக்கத்துக்கு எதுவுமே இல்லடா, நான் இப்போ சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு அவுட் பாக்ஸர் இன்ஃபைட்டிங்ல போய் சண்டை போறான், தோக்க போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு பஞ்சு கொடுப்பான் பாருங்க. அவள் தான் அவன் ஆப்போனண்டால நிக்க முடியாது, தொப்பனி கீழே விழுந்துடுறான். ரெஃப்ரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கவுண்டர் நிறுத்திடுறாரு. அப்புறமா தான் தெரியுது அவன் நாக் அவுட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. அவளதான் நம்ம கிமுரா வின் பண்ணிட்டான். சோகமா கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் அந்த ரைகோனஸ் என்ன பண்றான், இவனுக்கு என்கரேஜ் பண்றாங்க, ஆனா பக்கத்துல அவனோட ஆள் இருக்காங்க. இவன் பத்திர சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, ஸ்டார்டிங் 2 மேட்ச் சூப்பரா தான் போச்சு. அடுத்தது இப்போட மேட்ச் தானா அப்படின்ற மாதிரி பார்க்க நம்ம இப்போ பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு ரிங்குக்குள்ள அவன் காலடி எடுத்து வச்சு. இதுல வேற தோத்துட்டான் இல்லையா, அவ்வளோ பெருசா ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, ஏன்னா சவுண்டே கேட்கலையேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா செம்மையா ஆச்சரியப்படுறான். ஏன்னா அவனை என்கரேஜ் பண்றதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே இவனோட பேரை தான் கூப்பிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை விடல போல. ஒரு வாட்டி தானே
ஒருத்தன் இந்த வாட்டி ஜெயிட்டா கம்பேக்கே குர்றா உன்னை பத்தி எனக்கு நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு சொல்லி இதை கேட்டு நமக்கே கூஸ் பம்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் அந்த என்கரேஜ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா. இதுல நம்மால் அப்படியே ஃபயர் ஆகி ரிங்குக்குள்ள ஸ்டெப் இன் பண்றான். அவனுக்கும் நல்லாவே தெரியும் இந்த ஒரு கம்பேக் வந்து முக்கியமானது. நமக்கு சப்போர்ட் பண்ண இத்தனை பேர் வந்து நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க, அவன் நம்பிக்கையை உடைக்கவே கூடாதுன்னு. நம்ம ஃபூச்சி ரிப்போர்ட்டர் வந்து உமேஷாவை பார்த்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா ரொம்ப சீரியஸா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க? இல்ல சார் அவன் என் ஃப்ரெண்டு தான், நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு ரிப்போர்ட்டர்ப்பா, இந்த மேட்ச்க்காக தான் காத்துட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லு. ஆமாமா நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் உரிச்சிட்டு இருக்கு. அது என்னன்னா ஒரு புதுசா ஒரு ஸ்டைல யூஸ் பண்ணேன் சார். அதை நான் நேற்று நைட்டு பார்த்தேன். இந்த மேட்ச்ல கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவன் சொல்லு. நம்ம ஃபூச்சி ரிப்போர்ட்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்வமா இருக்காரு. அப்படி என்னடா புது ஸ்டைல்னு சொல்லி பார்த்தாரு. எப்பயும் போல அட்வைஸ் கொடுக்குறாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அவன் எப்படி வந்து சண்டை போறான்னு பார்த்துக்கோ. அவன் அவுட் பாக்ஸரா இன் பாக்ஸரான்னு சொல்லி நீ என்ன பண்ற ஃபர்ஸ்ட் போயிட்டு அவனை தட்டி கொடுன்ற மாதிரி சொல்ல. நம்மளால ஓகே வந்து முன்னாடி போயிட்டு என்ன மாதிரி பாக்ஸிங்கா பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பொசிஷன் தான் வச்சுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து தம்ஸ் அந்த கை இடிப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட எடுத்துட்டு போனா அவன் வந்து அதெல்லாம் தட்டி விட்டு இவனை பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சான். ஏன்டா கோழ மாதிரி பண்ற, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. இந்த மாதிரி ஆச்சரியமான பஞ்ச் எல்லாம் கொடுத்தா ஒரு நார்மலான பாக்ஸரா இருந்தா அதை தடுக்கிறதுக்கு எப்பவுமே ரெடியா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஆனா நம்ம இப்போ பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வரான் இல்லையா, அதனால அவன் பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து தடுமாறான். இருந்தாலும் பிளாக் வச்சு அவனோட பஞ்ச் எல்லாத்தையுமே தடுத்துட்டு தான் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அவனுக்கு வந்து பாக்ஸிங் அப்படின்றது ரியலா ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து கேப் விட்டா இல்லையா, டச் விட்டு போச்சு லைட்டா. யாரா நீ அடி வாங்கினாதான் பாக்ஸரா வந்து ஃபீல் ஆகுவே, அவனோட மூஞ்சில இப்பதான் தெரியுது அந்த ஃபயர் வந்து நீ மறுபடியும் ரிங்குக்குள்ள வந்துட்டு அப்படின்ற எண்ணம் வந்து உனக்குள்ள வந்துச்சா அப்படின்னா உன்னோட ஃபைட்டிங் சென்ஸை காட்டு, உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் இங்க யூஸ் பண்ணு, நீ யாருன்றதை காட்டுறா அப்படின்றப்பதான் வாத்தியார் பார்த்துட்டு இருக்காரு. 2-3 அடி வாங்கின பிறகு நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நினைவு வந்துருது. அவள் தான்டா நம்ம ரிங்குக்குள்ள வந்துட்டோம், ஒரு கம்பேக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்ச் கொடுக்குறான். தொடர்ந்து ஒரு ரைட் பஞ்சை த்ரோ பண்ணுவான் பாருங்க. அச்சடிக்கு இவனோட கார்டெல்லாம் செதறி போய் அப்படியே பறந்து போவான் பின்னாடி. இப்போதான்டா இதான்டா மாக்கணும் வச்சு இப்போ அவனோட டிஸ்ட்ரக்டிவ் பவரும் பயங்கரமான பஞ்சம் காலி எங்கால் கம்பேக் கொடுத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டச் வந்துருச்சு. அவன் ரிங்குக்குள்ள ஸ்டெப் இன் பண்ண உடனே அவள் தான்டா இப்போ என் ஸ்டைல யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு போய் பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். பொக்குன்னு குத்த ஆரம்பிக்க அவன் என்ன பண்றான் அதில் நல்லா தடுத்துட்டு இருக்கான். அவன் ஒரு டஃப்பான பாக்ஸர் தான், அவனோட கார்டும் நல்லா டைட்டா தான் இருக்கு. என்ன பண்ணிடுறான்னா நம்ம இப்போ அவனை அடிச்சு அப்படியே ரோப்பங்க தள்ளி விட்டு நல்லா வசமா மாட்டிக்கிறான். அவனோட ஃபேஸ் வந்து ஓப்பனா இருக்கு. பாடி ஷாட் கொடுத்த உடனே சரி இங்கேயே வச்சு முடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் பஞ்சை கொடுக்குறான். அடிக்க அவனோட கழுத்தை ட்விஸ்ட் ஆயிடுது. ஆனா இப்போ வந்து நம்ம ஆளுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஃபீல் பண்ணிருக்கேன்னு, வேற எங்கேயும் இல்லை. ஏஜி டாட்டேக்கு பஞ்ச் கொடுக்கும்போது அவர் வந்து கண்ணத்தை திருப்பி அதை வந்து இது பண்ணிருப்பார் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவன் பஞ்ச் பண்ணும்போது கண்ணத்தை திருப்பி அந்த பவர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கான். இது மூலியமா அவனுக்கு வந்து பெருசா அஃபெக்ட் ஆகல. அடுத்த செகண்டே ஒரு பஞ்சை த்ரோ பண்ணுவோம். அதுல இருந்து நம்ம டாச் பண்றான். யாரா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், பஞ்சை வாங்கிட்டு எப்படி திருப்பி கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி தான் சுத்தி இருக்கவங்களா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஆக்சுவலா பஞ்சே வாங்கல. அதை வாங்கின உடனே அந்த கண்ணத்தை டெஸ்ட் பண்ணி அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். யாரா இவன் ஏஜி டாட்டோட டெக்னிக்கல யூஸ் பண்றான், பரவாயில்ல ஒரு சூப்பரான பாக்ஸர் தான், இவன் வந்து எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ வாத்தியாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இப்போ வந்து விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை, பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான், பாடி ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அவனோட டிஃபென்ஸ் எல்லாமே, அதை உடைக்கணும்னு சொல்லி இவனும் ஏகப்பட்ட பாடி ப்ளவுஸ் அப்பர் கட்டுன்னு கொடுக்குறான். கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அவன் கீழே விழுற மாதிரி இல்லை. அவன் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கு. ஏஜி டாட்டேக்கும் மியாட்டாக்கு சென்டோ வால்குக்கெல்லாம் எப்படி அந்த ஜெயிக்கணும் சொல்லிட்டு வெறி இருந்தது, ரிங்குக்குள்ள யாரா ஜெயிக்கணும்னு அதே மாதிரி ஒரு வெறி அவன் கண்ணில் பார்க்குறான். இப்போதான் இவனுக்கும் புரியுது இவன் எந்த அளவுக்கு ஒரு டஃப்பான பாக்ஸர் அப்படின்னு சொல்லி. ரவுண்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சுது. இப்போதைக்கு லீடிங் பாயிண்ட்ஸில் இருக்கான். இருந்தாலும் கம்பேக் கொடுக்கணும்னா ஒரு பயங்கரமான கேவை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க ஆடியன்ஸ்ல வெயிட் பண்றாங்க. 2 பேரும் கார்னருக்கு போன பிறகு நம்ம இப்போ பார்த்து நம்ம வாத்தியார் என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும்ன்ற அவசியமே இல்லை, கேவோக்காக பிரஸ் பண்ணி போகாத, அவன் வந்து கொஞ்சம் டஃப்பான பாக்ஸரா இருக்கான், நீ என்ன பண்ற கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து அடிச்சு இது பண்ணு. ஏஜி டாட்டே கூட மோதும் போது எப்படி கிட்ட போயிட்டு லோவர் பஞ்ச் எல்லாம் கொடுத்தியோ அந்த 10 சென்டிமீட்டர் பஞ்ச் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுக்க நம்மால் வேற ஏதோ ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே பெஸ்ட் கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவன் என்ன சொல்றான், வாத்தியாரே இந்த ரவுண்ட்லேயே மேட்சை முடிக்கிறேன், கேவோ எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. கேவோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிருக்க மாட்டான், பெஸ்ட் கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு போயிருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் இதை சொல்றான்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருப்பான் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரிக்கே அவன் மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிரஸிங் பண்ணி உள்ள போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். வந்து ஃபோர்ஸ் பண்றான் அவன் ரொம்ப. இது பார்க்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியல. ஏன்னா அந்த எதிர இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பான்சாயின்ற பாக்ஸர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அவன் பவர்ஃபுல் பஞ்ச்லாம் வச்சிருக்கான். அதனால இவன் வந்து இப்படி கிட்ட போனானா இவனுக்கு தான் அடி விழுற மாதிரி இருக்கும். அவன் பஞ்ச் பண்ணும்போது டாச் பண்றதுக்கே அவனுக்கு டைம் கரெக்ட் ஆகுது. எதுக்காக பைத்தியக்காரத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆடலாம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டு விட்டு எதுக்காக எடுத்த உடனே உள்ள போறான்ற மாதிரி தான் மேனேஜர் பாக்குறாரு. அப்ப வாத்தியார் என்ன சொல்றாருன்னா, பார்க்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஏதோ வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன தெரியுமா, அவன் வந்து கேவோ வந்து பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரிக் அவன் வச்சிருக்கான். அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லுது, அவன் ஏதோ ஒன்று பண்ண போறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பார்க்கணும் அப்படி தெரியலையே, பைத்தியக்காரத்தனமா உள்ள போற மாதிரி தானே தெரியுது, என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா என்ன யோசிக்கிறானா, டைமிங் இப்போ சரியில்லை, இந்த டைமிங் சரியில்லை, இன்னும் உள்ள போகணும், இன்னும் நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பஞ்செல்லாம் டாச் பண்றான். அவனால் திருப்பி கொடுக்க முடியல. ஏன்னா அவன் கொடுக்குறான் பார்த்தீங்களா பஞ்ச், அந்த போன்சாய் இதுல தப்பிக்கிறதுக்கே இன்னும் டைம் கரெக்டா இருக்கு. இப்படியே மேட்ச் பார்த்தீங்கன்னா சீரியஸா போய்கிட்டு இருக்க. சுத்தி இருக்க எல்லாருமே அப்படியே ஆர்வம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அடுத்து நடக்க போகுது, இப்போ தோக்க போறானா இல்ல அவன் ஜெயிக்க போறானா, என்ன ஆக போகுதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. கரெக்டா ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம இப்போ என்ன பண்றோம், அவ்வளோ நாள் ட்ரைனிங் தான் பார்த்தீங்களா,
அந்த ரிசல்ட் இங்க காமிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சைட்லயும் இந்த சைடுல ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி காத்துல ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே என்ன பண்றான்னா ரைட் லெஃப்ட்னு பஞ்ச் கொடுக்குறான். இவன் கார்டு வச்சாலும் அடி வாங்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா கொடுக்குறான். இல்ல இந்த ஸ்பீட் பத்தாது, இன்னும் ஸ்பீடா பண்ணணும்னு சொல்லிட்டு பாடியை நல்லா மூவ் பண்ணி ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிக்கிட்டே அதே சமயத்தில் அடிக்கிறான். ஆஹா, இந்த ஸ்டைலா, இதுதான் நீ சொன்னியா, இதுதான் நீ ட்ரைனிங் எடுத்த ஸ்டைலா அப்படின்ற மாதிரி நம்ம வாத்தியார் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா கடைசியா ரவுண்ட் முடிக்கிறதுக்கு சில செகண்ட்ஸ் தான் இருக்கு. ரோப் பக்கம் தள்ளி விட்டுட்டு ரைட் லெஃப்ட்னு சொல்லி நம்மால் அப்படியே வீவிங் பண்ணிக்கிட்டே பஞ்ச் பண்ண ஆரம்பிப்பா பாருங்க. அடிச்சு கடைசியா ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுப்பான். அடிக்க பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் டமால்னு கீழே வந்துடுறான். செகண்ட் அந்த ஸ்டேடியமே அமைதி ஆகிட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னே புரியுது. ஏன்னா சில செகண்ட்ஸ்லேயே அந்த மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு. பேரும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறாரு. கவுண்ட்ல வந்து பாதியில நிறுத்திடுறாரு. ஏன்னா அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இந்த பையனால மேட்சை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை வந்து முடிச்சு விட்டுறாரு. இப்போக்கு வின் போயிடுது. அவள் தான் கம்பேக் கொடுத்தான் நம்மால் கேவோவா. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக இவனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பெருசாக ஏதோ டேமேஜே எடுக்கல. ஏன்னோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு மாதிரி போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டில் ஈஸியாக முடிச்சிட்டான். அப்படியே வின்னிங் போஸ் எல்லாம் கொடுக்க சூப்பராக மாக்கணும் வச்சு இப்போ மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. ஒரு கம்பேக், சூப்பரான கம்பேக்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆரவாரமாக கத்திட்டு இருக்காங்க. உள்ள வந்து நம்ம மேனேஜர் எல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வாத்தியார் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த டெம்சி ரோல யூஸ் பண்ணுவேன் நினைக்கவே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது டெம்சி ரோலா அப்படின்ற மாதிரி நம்மால் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஸ்டைலோட பேர் டெம்சி ரோலா, அதுவே தெரியாம தான் யூஸ் பண்ணியிருக்கான். இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபூச்சி ரிப்போர்ட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த டெம்சி ரோல்னா என்னன்னா, அமெரிக்கால பல காலங்களுக்கு முன்னாடி, அதாவது நம்ம வாத்தியாரோட காலம் இருக்கு பாத்தீங்களா, அப்போ பாக்ஸிங் நடக்கும்போது ஜாக் டெம்சின்னு ஒரு பாக்ஸர் இருக்காரு. அவர் ஹெவி கிளாஸ்ல இருந்திருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பாராம். என்னதான் குள்ளமா இருந்தாலும் பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் தோக்கடிச்சிருக்காரு. அதுக்கான காரணம் இந்த டெக்னிக் தான். ரைட்லயும் லெஃப்ட்லயும் தன்னோட பாடியை ஒரு 8 மாதிரி ரோல் பண்ணி அதே சமயத்தில் டிஃபென்ஸ் அஃபென்ஸ் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவார். அதாவது ரோல் பண்ணிக்கிட்டே பஞ்சும் பண்ணுவார். இது மூலியமா மூமெண்டம் இருக்கிறதுனால பயங்கர பவர்ஃபுல்லான பஞ்ச் எல்லாம் த்ரோ பண்ண முடியுமா. இதை யூஸ் பண்ணி அவர் வந்து அவரோட 20ஸ்லேயே வேர்ல்டு சாம்பியன் அடிச்சாரு. அதை இங்க யூஸ் பண்ண நான் நினைச்சு கூட பார்க்கலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து நம்ம ஆளுக்கே தெரியாது டெம்சி ரோல்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனா திங்க் பண்ணியிருப்பான். அது ஆக்சுவலா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிருக்க ஒரு ஸ்டைல் தான். கமெண்ட்ரிலாம் கேட்கறதுக்கு இன்டர்வியூ எல்லாம் வந்திருப்பாங்க. அப்ப சுத்தி இருக்க எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. டே சூப்பரா ஜெயிச்சிட்டடா, அடுத்து என்ன சாம்பியன்ஷிப் தான் எடுக்க போற, ஜாப்பனீஸ் ஸ்டேட்ல எடுக்க போறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுன்ற மாதிரி கத்திட்டே இருக்க. ஆடியன்ஸுக்கு மத்தியில் செண்டோ உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ என்ன மன்னிச்சிருக்கு சார், நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் கத்திட்டு இருக்கான். அவன் பொறுமையா இறங்கி கீழே வரான். இவன் கம்பேக் பார்க்கறதுக்காக தான் அவனும் வந்தான் போல. கீழே இறங்கி வந்த உடனே மைக்கை கேட்க, அந்த மைக்கை கொடுத்தவனே என்ன சொல்றானா, அவன் கூட நான் வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என் கூட வந்து சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு சாம்பியனே டேரக்டா வந்து சேலஞ்ச் பண்றாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ கிட்ட மைக் கொடுக்க அவனும் வந்து ஓகே சொல்லிடுறான். அவ்வளவுதான், நம்ம இப்போக்கும் செண்டோக்கும் மேட்ச் வந்து டிசைட் ஆயிடுச்சு. இதுல வின் பண்ணா இவன் தான் இப்போ சாம்பியன் சொல்லிட்டு அங்க வந்து பொறுமையா கிளம்பி போறான். இந்த பக்கம் வாத்தியார் கத்திட்டு இருக்காரு. என்னடா இது, அதுக்குள்ள நீயே டிசைட் பண்ணிட்டு சரி விடு, எப்படி இருந்தாலும் அவன் கூட நீ சண்டை போட்டு தான் ஆகணும், இதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி போறாங்க. இறங்கி போகும்போது ஆடியன்ஸ் எல்லாமே அவனோட பயங்கரமா பாராட்டுறாங்க. கைத்தட்டல்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஆளுக்கு வந்து திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த கைத்தட்டல் தான் அவனுக்கு வேணும். ஒரு மேட்ச்ல வின் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும்போது சுத்தி இருக்கவங்களா பாராட்டுவாங்க. அந்த விஷயத்துக்காக தான் பாக்ஸிங் கண்டினியூ பண்றான். அதனால தான் பாக்ஸிங் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது இப்போ உனக்கு புரியுது. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்க மாதிரி டாடா, பை பாய்.